இந்த மாதம் உங்களை கர்த்தர் பலப்படுத்துறாருன்னா உங்க மூலமா நிறைய சிறப்பான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார். அப்ப பலப்படுத்தப்பட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க கேட்ட உடனே நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க, நல்ல உயர்ந்த நிலைக்கு வர போறீங்க. உங்களை இதற்கு முன்பு பார்த்த கண்கள் வேற மாதிரி பார்த்துருக்கும், ஆனா இனிமே பார்க்க போகிற கண்கள் ஆச்சரியமா பார்க்கும். இதற்கு முன்பு உங்களை குறித்து பேசின வார்த்தைகள் எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைந்ததா இருந்திருக்கலாம், ஆனா இனி உங்களை குறித்து பேச போகிற ஒரு வார்த்தை கூட எதிர்மறையா இருக்காது. எல்லாம் உங்க பலத்தை குறித்து, எல்லாம் உங்க ஆசீர்வாதங்களை குறித்து, எல்லாம் உங்க நன்மைகளை குறித்து, எல்லாம் உங்க மேன்மைகளை குறித்து கர்த்தர் பேசுற அளவுக்கு உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறார். இனி உங்க பலம் குறையாது, நாளுக்கு நாள் உங்க பலம் அதிகரிக்க தான் செய்யுமே தவிர இனி உங்க பலம் குறையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார்.